ராமநாதபுரத்தில் மண்டபத்தையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கும் வகையில் புதியதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்துள்ளார். பழைய பாலம் அதன் உறுதித்தன்மையை இழந்ததால் 550 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் கட்டப்பட்டு ராமநவமியான இன்று பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இப்படி புதிதாக திறக்கப்பட்டுள்ள பாலத்தின் சிறப்பு என்ன, ராமேஸ்வரத்திற்கு செல்லும் ரயிலின் விவரம் என்ன உள்ளிட்ட தகவல்களை விரிவாக பார்க்கலாம். புதிதாக கட்டப்பட்டிருக்கும் பாம்பன் பாலத்தின் அருகே இருக்கும் பழைய பாலத்தின் பின்னணி என்று பார்த்தால், ராமேஸ்வரத்தை மண்டபத்துடன் இணைக்கும் வகையில் 1914ஆம் ஆண்டில் இந்த ரயில் பாலம் கட்டப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சியில் பாம்பன் பகுதியில் 2050 மீட்டர் நீளத்தில் கடலுக்கு மத்தியில் அமைந்தது இந்த பாலம். நூற்றாண்டுகளை கடந்த பாம்பன் பாலம் அதன் உறுதித்தன்மையை இழந்ததால் புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளது. அப்படி புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை 2.08 கிலோமீட்டர் நீளத்திற்கு கட்டப்பட்டுள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து 6 மீட்டர் உயரத்தில் எழுந்து நிற்கும் பாலத்தை 333 கான்கிரீட் அடித்தளங்கள், 101 தூண்கள், 99 இடைவெளி இணைப்புகள் தாங்கி பிடிக்கின்றன. அத்தோடு 72.5 மீட்டர் உயர லிப்ட் அமைக்கப்பட்டுள்ளது. பாம்பன் பாலத்தின் நடுப்பகுதி 17 மீட்டர் அளவுக்கு உயரம் வரை உயரும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெரிய அளவிலான கப்பல்களும் பாம்பன் பாலத்திற்கு இடையே கடந்து செல்ல முடியும். வெறும் 2 நிமிடங்களில் புதிய பாம்பன் பாலம் தூக்கப்படுவதால் கடலோர காவல் ரோந்து பணியை விரைவாக மேற்கொள்ள முடியும். இந்த நிகழ்வு இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் ஒரு முக்கியமான சாதனையாகவும் பார்க்கப்படுகிறது. நீடித்த ஆயுள், குறைந்த பராமரிப்பு தேவைகளை கொண்ட வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள பாலம் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப இரட்டை ரயில் தடங்களை அமைக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாலம் பயன்பாட்டிற்கு வந்ததை தொடர்ந்து ராமேஸ்வரம் தாம்பரம் விரைவு ரயில் சேவை தொடங்கப்படுகிறது. புதிய ராமேஸ்வரம் தாம்பரம் விரைவு ரயில் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் இயக்கப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு 2 ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது. தினமும் பிற்பகல் 3:35 மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் பாம்பன் எக்ஸ்பிரஸ் ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், மயிலாடுதுறை, சிதம்பரம், திருப்பாதிரிப்புலியூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக அதிகாலை 3:10 மணியளவில் தாம்பரம் சென்றடையும். அதுபோல தினசரி மாலை 6:05 மணியளவில் தாம்பரத்திலிருந்து புறப்படும் ரயில் அதிகாலை 5:45 மணியளவில் ராமேஸ்வரம் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள நேர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 18 பெட்டிகள் கொண்ட இந்த ரயில் சேவை பழையபடி ராமேஸ்வர பயணத்தை எளிதாக்க இருக்கிறது. அப்புறம் என்ன, ராமேஸ்வரத்துக்கு டிக்கெட்டை போட வேண்டியதுதான்.